அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. கிருஷ்ண ஜெயந்திக்கு கோகுலாஷ்டமி வருது. அதுக்கு வந்துட்டு கைமுறுக்கு, இனிப்பு சீடை, உப்பு சீடை இதெல்லாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ரெட் ரைஸ், இந்த புட்டரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியில் செய்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கலர் வேணால் ஒயிட்டாக இருக்காது நமக்கு. ஸோ இந்த கலரில் தான் நமக்கு கிடைக்கும், அரிசிக்கு தகுந்த கலரில். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பாகவும் டேஸ்டாகவும் கிடைக்கிற இந்த பாரம்பரிய அரிசியில் செய்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெட் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours தண்ணியில் நல்லா ஊற வச்சு வடிய வச்சுட்டேன். துணியில் கூட நம்ம போட்டுடலாம். அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவாக திரிச்சிட்டேன். அதை சலிச்சிடணும். திரிச்ச மாவை சலித்து ஒரு கப் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பை ஸ்லோவாக அடுப்பு வச்சு பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததை மிக்சியில் பொடி பண்ணிடணும். அதையும் சலிச்சிடணும். எதுலேயுமே திப்பி இல்லாமல் சலிச்சுக்கணும். அந்த அரிசி மாவுலேருந்து ஒரு கப் எடுத்துட்டு அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, இப்போ ஒரு 150 கிராம் அரிசி மாவுனா இது 10 கிராம் இல்லை 15 கிராம் அளவுக்கு உளுத்த மாவு. இதை போட்டு ஒன்றா கலந்துடலாங்க. கலந்துட்டு கொஞ்சோண்டு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்து கையிட்டு தேய்ச்சி அந்த மாவில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 10லேருந்து 15 கிராம். 100 கிராம் மாவு அப்படின்னா 10 கிராம் வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். உப்பு பெருங்காயெல்லாம் அப்படி இப்படியே முழுசாக போடக்கூடாது. நம்ம தண்ணியில் கரைச்சிடணும். 1 ஸ்பூன் உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு அதை தான் இதில் நம்ம ஊற்றிக்கணும். அதே போல் பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி, தூள் பெருங்காயம் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கரைஞ்சிரும்ல, அதை இதில் நம்ம விட்டுக்கலாம். இந்த மாவு அரைச்ச உடனே நம்ம செய்தலாம். அந்த ஈரப்பசையோடையே செய்திடலாம். அரிசியை நல்லா 4 hours to 6 hours வரைக்கும் ஊற வச்சு வடிய வச்சுட்டு அதை மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் திரிச்சிருக்கேன். நீங்கள் ஈர அரிசி திரிக்கிற மிஷினில் கூட கொடுத்து அந்த மாவை நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சியை விட மிஷினில் அரைக்கும் போது நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எங்கே அரைச்சாலும் சலிக்கணும். அதில் திப்பிகள் இருக்கும். மிஷினில் திரிச்சோம்னா அதில் ஒட்டினதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா மாவை சலிச்சிடணும். சலிச்சுட்டு அதுலேருந்து தான் 1 கப்பு மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த உளுத்தம்பருப்பு மாவு, 1 ஸ்பூன் பட்டர், ஜீரகம், உப்பு, பெருங்காயம் இது போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ஏற்கனவே அந்த மாவு ஈரம் இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. அதனால தெளித்து கொஞ்சம் பிசையும் போது ஈஸியாக அது தண்ணி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நிறையா ஊற்றிடாதீங்க. லைட்டாக தெளித்து இந்த போல் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி பிசுக்குத்தன்மையோடு தான் தெரியும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஊறிடுச்சு மாவு. ஒரு 5-10 நிமிஷம் 5 நிமிஷம் விட்டிங்கனாலே உங்களுக்கு நெகிழ்வாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு கிடச்சிடும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டு கடைசியாக மாவு பிசைஞ்சிட்டோம்னா ஒட்டாது. இந்த மாவில் எப்பொழுதும் வழக்கமாக செய்கிற பச்சரிசி மாவை விட இதில் கொஞ்சம் பிசுக்குத்தன்மை ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் அந்த வெளியில் இருக்கிற அந்த ரெட் லேயர்னால ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் இருக்குது, மாவு தன்மையும் இருக்குது. இந்த ரைஸில் பண்ணது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஒயிட் கிளாத், நல்ல சுத்தமான ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு அதை ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு இடத்துல, சுத்தமான இடத்துல அதை விரிச்சிட்டு அதில் தான் நம்ம இந்த முறுக்கை சுற்றிக்க போகிறோம். இந்த கைமுறுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எல்லா முறுக்கையும் விட இது அதுவும் வெண்ணெய் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம்லாம் எதுவுமே போட தேவையில்லை. நம்மளுடைய விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரல், இந்த நடுவிரல், மோதிர விரல், இது 3ஐயுமா அப்படி பிடிச்சிட்டு அப்படியே விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த முறுக்கு முறுக்கிட்டு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஷேப்பில் அழகாக கொஞ்சமாக ஸ்லோவாக நம்ம பண்ணினோம்னா ஈஸியாக வந்துடும். மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணி கையிட்டு எடுத்தோம்போது இந்த நெளிவு நமக்கு கிடைக்கும். இன்னொன்று நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி பார்க்கலாம்.
சப்போஸ் மாவு ரொம்ப கெட்டியாவோ தண்ணியாவோ வந்துச்சுன்னா, கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணியாக இருந்ததுன்னா இந்த துணியில் ஓரமாக வச்சு அப்படி ஒத்தி எடுத்திங்கன்னா ஈரம் வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு. மாவு வந்து ஒரு முறுக்குக்கு இவ்வளோ மாவு அப்படின்னு தேவையானதை எடுத்து சுத்த முடிஞ்சதும் சுற்றுக்கலாம். அப்படி இல்லை பாதியில் மாவு விட்டுருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதோட சேர்த்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல முறுக்கு வந்து உடஞ்சிடும். இது போல் நம்ம எல்லா முறுக்கையும் எல்லா மாவையும் சுற்றிக்கலாம். ஒரு 10 முறுக்கு சுற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து முறுக்கு சுற்றிட்டு அந்த துணியில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. அந்த மேல் ஈரம் காஞ்சிக்கும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சாதாரண வெள்ளை பச்சரிசியில் செய்த முறுக்கு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இது வந்து ரெட் ரைஸ். இந்த ஆரம்பித்த இடம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே சுற்றி கரெக்டாக ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து நம்ம முடிக்கணும். 2 சுற்று. எப்போவுமே முறுக்கு வந்து 3 கடையிலலாம் பார்த்தீங்கன்னா 3 சுற்று சுற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது 3 சுற்று சுற்றக்கூடாதுங்க. 2 தான் நம்ம வந்து சுற்றுவோம். அந்த சென்ட்ரு ஹோல் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பு, அது எந்த அளவுக்கு நம்ம விடுறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு வந்து பெருசாக இருக்கும். அந்த சென்ட்ரு கேப்பை சின்னதாக விட்டிங்கன்னா முறுக்கோட சைஸ் சின்னதாக இருக்கும். அது அகலம் பண்ண பண்ண நமக்கு முறுக்கோட சைஸும் வந்து பெருசாகிட்டு போயிட்டுருக்கும். இது ஒவ்வொருத்தரோட சுத்தும் ஒவ்வொரு மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இது எல்லாம் சுற்றியாச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா, எண்ணெய் ஒன்று கடலெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டினதாக இருந்தால் அதோட அந்த பொங்கி வரும். அதை வந்து நம்ம முறிக்கணும். ஒன்று புளி போடலாம், அப்படி இல்லைன்னா கொய்யாவில் இருந்ததுன்னா கொய்யாவில் பிரித்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பொங்கி வர்றது வந்து குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு போடலாம். இல்லை தேங்காய் எண்ணெய்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்னா அந்தளவுக்கு வந்து பொங்காது. கடலெண்ணெய் வந்து கண்டிப்பாக பொங்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க, நல்லா காஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முறுக்குகளை வந்து அழகாக எடுத்து அதில் போடணும். அந்த எண்ணெய் எவ்வளோ முழுகுதோ அது வரைக்கும் மட்டும் போடலாம். முறுக்கை போட்டுட்டு சும்மா கலரெல்லாம் வேணாங்க. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி அதை திருப்பி போட்டால் போதும். இது வந்து அரிசியே சிகப்பு கலரில் இருக்கிறதுனால நம்ம பொன்னிறமாக எடுங்கன்னு சொல்லவே முடியாது. ஆல்ரெடி அது வந்து கலராக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இப்போ தெரியுது இல்லைங்களா, அந்த எண்ணெயில் பொங்கி ஒரு மாதிரி கொதிக்கிறது, இந்த ஓசை சத்தம் கேட்கும்ல நம்ம செய்யும்போது, அந்த சத்தம் வந்து சுத்தமாக அடங்குற வரைக்கும் நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். தீஞ்சிராம மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அடங்கிட்டு எண்ணெய் தெளிவாக நமக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சமயத்தில் முறுக்கு மேலே இந்த பபிள்ஸ் வந்து குறைஞ்சிருக்காது. ஆனால் ஓரத்தில் மித்த முறுக்கை விட்டு இருக்கிற இடத்துலலாம் எண்ணெய் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு. அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு வந்து கலர் சொல்லவே முடியாது. பார்த்தீங்களா, இப்போ சுற்றி வந்து எண்ணெய் வந்து தெளிவாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முறுக்கில் வந்து அந்த வெண்ணெய் அதெல்லாம் வந்து வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் பபிள்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சுத்தமாக குறையணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். வெளியிலெல்லாம் முறுக்கை விட்டு மித்த இடங்களில் எண்ணெய் நல்லா தெளிவாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ அது போல தான் இருக்குது. முறுக்கில் மட்டும் குட்டி பபிள்ஸ் இருக்குது. சுற்றி எல்லாம் எண்ணெய் தெளிவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு பொன்னிறமாக எடுங்க, அப்படி எடுங்க, இப்படி எடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரைஸோட கலர் ரெட்டாக இருக்கிறதுனால முறுக்கு கலர் வந்து நமக்கு இப்படி தான் கிடைக்கும். இந்த சுவையான கைமுறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. கரகரப்பாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். ஈஸியாக உடச்சி பல்லெல்லாம் போகாது. நல்லா அழகாக நம்ம வந்து சாப்பிடலாம். அதுக்கு காரணம் நம்ம போடுற பட்டர். என்னங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு
சுவையான கைமுறுக்கு தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.